Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 198. ஓபன் பண்ணா போன எபிசோடு கத்தி எடுக்க போறேன்னு கடைசியில ஜோரோவை எல்லாம் கன் பாயிண்ட்ல வச்சு லாக் பண்ணாங்கல்ல, அவ்வளவுதான் இப்ப ஒருத்தன் மாட்டிட்டான். இன்னும் 7 பேர் இருக்காங்க. ரொரோனோவா ஜோரோவும் ஸ்டார் ஹேட் பைரட்டோட ஒரு ஆள் தான். இந்த ஜொனாதன் என்ன சொல்லிருப்பான், டைனிங் ஹால் எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லிருப்பான். ஏன்னா எப்படியுமே தப்பிச்சு வந்தவங்க கண்டிப்பா பசியில தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது டைனிங் டேபிள்ல போய் வெளுன்னு வெளுத்து கட்ட மாட்டாங்க. அதனாலதான் முதல்ல அங்க போய் செக் பண்ண சொல்லிருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு ஜொனாதனே டைரக்டா போறானாமா. என்னன்னா ஜெசிகா புது குக்கு வந்திருக்கதா சொல்லியிருந்தா. அதனால என்ன எதுன்னு போய் சாப்பிட்டு உள்ளுக்குள்ள 2 பிளேட்டை விட்டுட்டு அப்புறம் வர்றேங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே அந்த ட்ரேக்கு ஜோரோவை விசாரிக்கலாமா, அந்த வேலையெல்லாம் நீயே பாத்துக்க, நான் மத்த வேலையை பாக்குறேன்ட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஜோரோவை காட்டுறாங்க. அவனுக்கு கைய பின்னாடி வச்சு கெட்டி லாக் பண்ணியாச்சு. ஒரு முதுகு சொரியுது மூக்கு சொரியுதுன்னா கூட ஒண்ணு பண்ண முடியல. ஏவன்டா இவனுக்கு இப்படி லாக்க போட்டு வச்சிட்டானுங்களேன்னு புலம்பி தள்ளுவான். அப்ப வெளியில பார்த்தா சும்மா 12 நேவி ஆளுங்க இவனை சேஃப்டியா பாத்துக்க அப்படியே கொடூரமா நின்னுட்டு இருப்பானுங்க. ஒரு ஜெயில அவனோட 3 கத்தி, ஒரு ஜெயில அவன் இருப்பான். ஏன்டா இப்படி பாக்குறீங்க, ஏன் இப்படி பாக்குறீங்க, கொஞ்சம் அங்கிட்டு திரும்புங்கடான்னா திரும்ப மாட்டானுங்க. குறுகுறுன்னு லுக்கு விடுவானுங்க. சரி கொஞ்ச நேரத்துக்கு அனுபவிச்சு தொலைறாம்பா. அப்பதான் அந்த ட்ரேக்குங்கிற பேக் அங்க வருவான். வந்தவனே டோரை ஓபன் பண்ணுங்கடா, அவனை விசாரிக்கணும்னு கெத்தா சொல்லுவான். ஆனா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கேப்டன் இவன் ரொம்ப மோசமானவன், நீங்க பாட்டுக்கு உள்ள போயிட்டு வாங்கி ஏட்டிட்டு வராதீங்க மானுங்களா, நமக்கு எதிரிங்க வெளியில இல்லடா கூட்டவே இருக்கீங்க. வைஸ் அட்மிரல் ஜொனாதனோட ஆர்டர், நான் போய் ரொரோனோவா ஜோரோ கிட்ட கேள்வி கேட்கணும்பா. அதை வெளியே வச்சே கேட்கலாம், ஆனா நேருக்கு நேரா போய் அவன் மூக்க பார்த்து தான் கேள்வி கேட்பாராமா. சரி என்னமோ ஒண்ணு போய் தொலைங்கன்னு உள்ள விட்டவனே, ஏப்பா ஜோரோ நீதான் ரொரோனோவா ஜோரோவா, உன்னை பைரட் ஹண்டர்னு சொல்லுவாங்களே, நீ எல்லாம் ஸ்டார் ஹேட் பைரட் கூட ஒரு மெம்பர் ஆவேன்னு நான் கனவுல கூட இமேஜின் பண்ணலங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்மால் தான் கெத்தாச்சு. ஏன்டா இதை சொல்லதான் இவ்வளவு தூரம் வந்தியா, போடா மொக்க போடாதேமா. உடனே அவன் காண்டாயி கத்துவான். ஒழுங்க உண்மையா சொல்லு, எங்க இருந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க, நீங்க இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாவணும். டெல் மீ, என்ன பர்பஸ் காண்டி இந்த கோட்டைக்குள்ள பூந்தீங்க, ஏன்னா இந்த கோட்டைக்குள்ள கண்டிப்பா வெளியில இருந்து உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம், ஸ்கைல இருந்து வர்றதான் ஈஸி. ஆனா அது எப்படி நீங்க பண்ணீங்கன்னு தான் எங்களுக்கு புரியல, ஏதாச்சும் லான்ச் பேட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு விடாம கேள்வி கேட்பான். அவன் சிம்பிளா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க எல்லாம் சொர்க்கத்துல இருந்து வந்தோம்பா, வேணாண்டா என் கூட விளையாடாதன்னு காண்டாவானா. நான் ஏன்டா உன்னை காண்டேத்தனும், நிஜமாவே நாங்க ஸ்கைல இருந்தாண்டா வந்தோம், நம்புடான்னு சொன்னா நம்பவே மாட்டான். இப்ப நான் ஜோக் அடிக்கிற மூடில இல்ல, தேவையில்லாம நீ சுரிஞ்சு பார்க்காத, தாங்க மாட்டேன்பா. ஜோரோ பொய்யெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான், நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்படி சொல்லுவான். நிஜமாவே நாங்க ஹெவன்ல இருந்து தான் வந்தோம், அதுவும் ஒரு பெரிய சைஸ் ஆக்டோபஸ் பலூன்ல, அது வேற சட்டுன்னு சுருங்கிருச்சா, அதான் இப்படி வந்து விழுந்துட்டோம்பா. சோ நான் என்ன கேள்வி கேட்டாலும் என்னைய லூசுன்னு நினைச்சிட்டு நீ இப்படி தான் பதில் சொல்லுவேன், நேவி ஆளுகளை என்ன சும்மா நினைச்சிட்டியாடான்னு அவன் மண்டைய போட்டு நெசுக்குன்னு நெசுக்கி தள்ளுவான். இதுல வேற இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் அவன் விட மாட்டானாமா. இதுக்கு மேல ஜோரோ என்னத்தான் உண்மையை சொல்ல பாவம் அவன் படாத பாடுபடுறான். அப்படியே கட் பண்ணி இங்க நம்பிய காட்டுறாங்க. அவளை அங்க கிளீன் பண்ற ஆயாவாவே மாத்திட்டாங்க, அவளால முடியல. சாரி, அடுத்து நீ எக்ஸசைஸ் பண்ற ஹாலை தான் கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே சந்திரமுகி வீட்டோட கேட்டை ஓபன் பண்ற மாதிரி அந்த டோரை ஓபன் பண்ணுவானுங்க. நம்பி எல்லாம் பார்த்துட்டு இதையா கிளீன் பண்ணுன்னு அப்படியே வாய பொளந்துருவான். ஏன்னா ரூம் பயங்கர பெருசா இருக்கு, இவ்வளவு பெரிய ரூமை நான் எப்படா ஒண்டியாலா கிளீன் பண்ணுவேன்னு கேட்டா, நல்லா பலன்னு நீ கிளீன் பண்ணாதான் உனக்கு வயிறு முட்டை நல்ல சாப்பாடு கிடைக்கும், அதனால பேசாம வேலையை முடியும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். இதை தொடச்சு முடிக்கவே 3 மாசம் ஆயிருமே, இதை முடிச்சிட்டு தான் நல்ல சோறு போடுவேன்னா அது வரைக்கும் நான் என்னடா பண்ணுவேன், ஐயோ சாவடிக்கிறாங்களேன்னு புலம்பிக்கிட்டே போவான். அதே நேரம் இங்க சோல்ஜர்ஸ்க்கு கொஞ்சமா உண்மை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வந்திருக்கிறது கோஸ்ட் ஷிப் இல்ல, அந்த ஸ்டார் ஹேட் பைரட்டோடதுன்னு. ஆனா அது அதை விட மோசமாச்சே. இதுல ஜோரோ வேற பிடிச்சாச்சு, மத்தவங்க எல்லாம் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களையும் பிடிச்சு வாலியே 4 போடு போடணுங்கிற மாதிரி சொல்லிட்டே போவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பரு அங்க இருந்து ட்ரமுக்குள்ள ஒளிஞ்சிருந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்திருப்பான். ஜோரோவே மாட்டிக்கிட்டானா அப்ப ஏன் நிலைமெல்லாம் என்ன ஆகுறது, ஐயோ தனியா கோர்த்து விட்டு போயிட்டாங்களே. சரி என்னமோ ஒண்ணு, அவங்க பேசிட்டு போனெல்லாம் கேட்கும்போது ஜோரோவை தவிர வேற யாருமே மாட்டல, மத்தவங்க எல்லாம் சேஃப்டியா தான் இருக்காங்க. இவனுக்கு இங்க இருந்து எப்படி வெளியில தப்பிக்கிறதுன்னு தெரியல, மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புவான். அங்க மெரைன் ஆளுங்க பாத்துருவானுங்க, என்னடா அது வித்தியாசமாக ஒண்ணு சுத்திட்டு இருக்குன்னு. அவ்வளவுதான் நம்மளுக்கு வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிடும். இங்க நம்ம நம்பி புலம்பிக்கிட்டே வருவான். இதே மாதிரி நான் இங்க வேலை பார்த்துட்டு இருந்தேன், அவங்க வெரைட்டி பிடிக்கணும்னு அவசியமே இல்ல, உருண்டு வந்தே பிடிச்சிருவானுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது யாரோ அங்க கத்தர சவுண்ட் கேட்கும். உடனே உள்ள போய் ஒளிஞ்சுக்குவாளா, கத்துறது யாருன்னு பார்த்தா நம்ம சாப்பர் தான். அவனை வெட்டிட்டு வரானுங்க. பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் பாடி ஓடுறான். இங்க நம்பி உள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டனால சாப்பரை தான் வெட்டிட்டு போறாங்கன்னு அவளுக்கு தெரியல. சீக்கிரமா வேற ஏதாச்சும் பண்ணி எஸ்கேப் பண்ணணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டே திரும்பினா அங்க லேடிஸ்க்குன்னே வேற ஒரு சூட் ஒண்ணு பாப்பா. வாவ் சூப்பர் சேஃபா. அதே நேரம் இங்க சாப்பர் பீதியில ஓடுவான், ஏதோ பசில்ல ஓடுற மாதிரி ஓடிட்டு இருப்பான். அப்படி ஓடுனவனுக்கு கடைசியில ஒரு டெட் எண்ட், ஆட -3 போட்டு ஒரு டோர் இருக்குது, ஆனா அதை நல்லா லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. எல்லாம் கத்திட்டே வருவானுங்க. ஒரு ரக்கூன் நாய் உள்ள வந்துருச்சு, சட்டை புட்டுன்னு அதை புடிங்கடான்னு. ஐயோ என்ன பண்ணுவேன்னு பீதியில இருப்பான். இவனு எல்லாம் அடிச்சு புரண்டு
வந்து கண்ணை நீட்டுவானுங்க. பார்த்தா யாருமே இல்ல, அந்த டோர் ஓபன்ல இருக்கும். கண்டிப்பா அதுக்குள்ளதான் போய் ஒளிஞ்சிருக்கணும், வாங்கலன்னு சொல்லிட்டு உள்ள போய் பாப்பானுங்க. அந்த ரூமும் சாதாரணமா இல்ல, நல்லா பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. ஏகப்பட்ட கூட்ஸ் அங்க இருக்கிறதுனால கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் தேடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி பாப்பானுங்க. பார்த்தா அங்க இருக்க பொட்டிக்குள்ள இருந்து ஒரு கொம்பு ஒண்ணு வெளியில நீட்டிட்டு இருக்கும். ஓ, இங்கதான் ஒளிஞ்சிருக்குதா? இந்த வரோன்னு 3 பேரும் கண்ணோட போய் அந்த பொட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட கொம்புங்க. ஐயோ, இதுக்கப்புறம் இந்த இடத்துல தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஒரே கும்பு இருட்டா இருக்கு. அப்புறம் பாத்துக்கு அவனுக்கு பாட்டு கிளம்புவானுங்க. அப்புறம் தான் காட்டுறாங்க நம்மளால அந்த பெட்டிக்கு பின்னாடி தான் ஒளிச்சிட்டு இருக்கான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப தாண்டா நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் யாரோ வர்ற சவுண்ட். எதுக்கு வந்திருப்பானுங்கன்னா அந்த கொம்பை தான் கலெக்ட் பண்ண வந்திருப்பானுங்க. எதுக்குன்னா இது எல்லாமே மருந்துக்கு யூஸ் பண்றதாமா. அட ஸ்டோம்ல சிக்கி நிறைய பேர் அடிபட்டு வந்திருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க. இதுல காமெடி என்னன்னா நம்ம சாப்பர் அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி வெளியில காட்டுறாங்க. அந்த ஸ்டோம்ல சிக்கி சின்னாபின் ஆனவங்க எல்லாத்தையுமே கப்பல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மெடிக்கல் ரூம் எல்லாம் ரெடியா இருக்கு. அங்கதான் கொபட்டோன்னு ஒரு டாக்டரை காட்டுறாங்க. அங்க அவ சூப்பரா பயங்கரமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எப்படி பார்க்கணும்னு படிச்சுட்டு இருப்பான். இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, ரத்தம்னு எழுதி இருந்ததை பார்த்தே ரத்தம் ரத்தம் ரத்தம்னு பயந்து போய் பின்னாடி மல்லாக்க வந்துருவான். அப்ப நிஜமான ரத்தத்தை எல்லாம் பார்த்தா என்ன ஆவா? இதுல வேற கடவுள்கிட்ட கோரிக்கை, ஒண்ணு டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே பிசினஸ் ட்ரிப்புக்கு அனுப்பி வைங்க, இல்ல சர்ஜரி பண்ற மாதிரி பேஷண்ட் யாரையுமே அனுப்பாதீங்க, என்னால முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா கொம்புகளை எடுத்துட்டு அங்க வந்துருவானுங்க. வந்துட்டீங்களா, வச்சுட்டு ஓடிடுங்கப்பா. நம்ம சாப்பரும் வண்டி எங்கேயோ நின்றுச்சு போலன்ட்டு அப்படியே வெளியில எட்டி பாப்பான். பார்த்தா வெளியில எலும்பு கூடு இருக்குமா. அவ்வளவுதான், நம்மளுக்கு பீதியாகி பேதி ஆயிரும். அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம நமிய காட்டுறாங்க. அவ தான் புது கெட்டப்புக்கு மாறிட்டாலே. இனிமேட்டு நமக்கு எந்த தொந்தரவும் இல்ல, இந்த யூனிஃபார்ம்ல நான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன், இனிமேட்டு எந்த பஞ்சாயத்தும் இல்லன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஆடிட்டே வருவா. திடீர்னு இதே கெட்டப்ல அங்க இருந்து எக்கச்சக்க பேர் விழுந்தடிச்சு ஓடி வருவாங்க. ஐயோ சாரி தெரியாம வந்துட்டேன்னு கத்துவாளா. எதுக்கு இப்ப சாரி சொல்ற, சீக்கிரமா மெடிக்கல் ரூமுக்கு போ, எல்லா நர்ஸுங்களையும் கூப்பிடுறாங்க, இது எமர்ஜென்சி பாங்க. ஓ, அப்ப நம்ம நர்ஸ் கெட்டப்ல இருக்கமா, எந்த கெட்டப்ப போட்டாலும் உசுரோட விடமாட்டாங்க போலேன்னு புலம்புவா. அவளை அப்படியே தர 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 தரன்னு எடுத்துட்டு போவாங்க. அப்ப அவங்க எல்லாம் கொம்பட்டோ கொம்பட்டோ எமர்ஜென்சி எமர்ஜென்சின்னு வருவாங்க. ஏமா என்னாச்சுன்னு கேட்ட உடனே ஏகப்பட்ட மெரைன்ஸ் ஸ்டோம்ல சிக்கி சின்ன பின்னமாய் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு உடனே எது சர்ஜரியா அப்படின்னா நர்ஸுங்க நீங்களே பார்த்து நல்லபடியா பண்ணிருங்கம்மா, அது ஒண்ணும் என்னோட வேலை இல்லம்பா. ஐயோ டாக்டர் என்ன சொல்றீங்க, இப்போதைக்கு இந்த பேஸ்ல இருக்க ஒரே ஒரு டாக்டர் நீங்க மட்டும்தான், நீங்க தான் எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ணணும்பாங்க. இப்படி இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்கும் போது தான் நம்ம சாப்பருக்கே ஒரு மேட்டர் புரியுது, இது ஒரு மெடிக்கல் ரூம்னு. ஆனா டாக்டரை பார்த்தா டாக்டர் மாதிரியே இல்லையே, ஒருவேளை போலி டாக்டரா இருப்பாளுன்னு நம்மால முழிக்கிறதோட நிறைய மெரைன் சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிபட்டு வந்தாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே கட்டு போட்டு அப்படியே படுக்க போட்டாச்சு. ஒருத்தன் 2 பேர்னா பரவாயில்ல, எக்கச்சக்க பேரு. நமி எல்லாம் பார்த்துட்டு என்ன இவனுக்கு சைக்ளோனுக்குள்ள போய் விளையாட்டு வந்துட்டானுங்களா, எப்படி கண்டமாய் போய் கிடக்குறானுங்கன்னு புலம்பிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு இடையில ஒருத்தி வந்து இந்த நீயும் போய் ட்ரீட்மெண்ட் பாருன்னு சொல்லி அனுப்பி விடுவான். நமி கடுப்புல கட்டு போட்டுட்டு இருப்பா. பின்ன இந்த வேலையை பக்கவா இவங்க வந்தா எப்படியாச்சும் அந்த கோயிங் மாதிரி கப்பலை கண்டுபிடிச்சு அதுல இருந்து எஸ்கேப் ஆனுன்னு சொல்லிட்டு கட்டை பிடிச்சி இறுக்கிடுவா. பேசண்ட ஐயோ அம்மானு கத்துவானா. சாரி சார் கொஞ்சம் விரியில இறுக்கிட்டேமா. அந்த டைம் டாக்டர்ட்ட நர்ஸ் எல்லாம் வந்து இப்ப என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பதட்டத்தோட கேட்பாங்க. ஏதோ ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் போல, ஆபரேஷன் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஆனா இந்த டாக்டருக்கு தான் பிளட்னா பயமாச்சு. அங்க அடிபட்டு இருக்கவன் ஒருத்தன் பிளட்ட பார்த்தா அப்படியே மயக்கம் போட்டு பத்தனே விழுவா. எல்லாத்துக்கும் பதட்டம், ஐயோ டாக்டருக்கே டாக்டரை பார்க்கணும் போலேன்னு தூக்கி ஓரமா உட்கார வைப்பாங்க. ஆக்சுவலா இப்ப ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் அடிபட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல தான் டாக்டர்ஸ் எல்லாம் கூட இருந்து நர்ஸுங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஆனா இவ ஒரு புஸ்வானமா இருக்கா. உடனே நர்ஸ் எல்லாம் ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பதறிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த நம்ம சாப்பரு பொறுத்தது போதும் பொங்கியலு, இனிமேட்டெல்லாம் சைலண்டா இருக்க முடியாது, நம்ம களத்துல இறங்க வேண்டியதானே, உங்க எல்லாத்துக்குமே நான் அட்வைஸ் பண்றேன், நான் சொல்றத கேளுங்கன்னு ஒரு சவுண்ட். யாரா அதுன்னு பார்த்தா நம்ம சாப்பரு டாக்டர் மாதிரி மாறு வேஷத்துல வந்திருக்காராமா. வந்த உடனே இத பண்ணுங்க அத பண்ணுங்க மானா, என்ன இவரு வித்தியாசமா இருக்காருன்னு லுக் விடுவாங்க. இது இப்ப ரொம்ப முக்கியம், வாங்க போய் வேலையை பாருங்கன்னு பத்தி விட்ட உடனே எல்லாம் வேகமா போய் சாப்பர் சொன்ன மாதிரியே ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. சாப்பர் சும்மா மாசா பேஷண்ட் எல்லாம் பார்த்தே என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு பக்காவா சொல்லுவான். அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணும்ல, யாருக்கு சீரியஸா அடிபட்டு இருக்கோ அவங்க எல்லாத்தையும் முதல்ல கொண்டு வாங்கன்னு ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போக சொல்லுவான். உடனே அவங்களும் வேகமா வேலையை பார்ப்பாங்க. இங்க டாக்டர் வேற பேன்னு மயக்கத்துல இருப்பா. ஏமா டாக்டர் கொஞ்சம் எந்திரின்னு உசுப்பிட்டு இருப்பானா. அப்ப நமி சாப்பரை பாத்துருவா. நீயான்னு மாத்தி மாத்தி இங்க என்ன பண்ற ஏது பண்றேன்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைமுங்கும் போது டாக்டர் கண்ணு முழிச்சிருவா. அவன் நம்மளு கிட்ட நான் மயங்கிட்டேன் அதனால என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, நீ என்ன டாக்டர் ஆனு கேப்பா. அவன் பேன்னு முழிப்பான். அவங்க இருக்க பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்க யாரு என்னன்னு தெரியல, ஆனா நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்திருக்கீங்க, நீங்க மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா கொடுக்கலன்னா எல்லாமே கிழிஞ்சு தொங்கி இருக்கும்பா. இப்ப சாப்பருக்கு அதெல்லாம் மேட்டர் இல்ல, ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் உசுர்காண்டி போராடிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணலன்னா கண்டிப்பா செத்துருவானுங்க. அதனால சீக்கிரமா ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னா ஆபரேஷனா பண்ணிட வேண்டியதான்னு அப்படியே தலை சுத்தி பத்துன்னு விழுவா. என்னையா டாக்டர் இவ ஆவுன்னா பொத்து பொத்துன்னு விழுகிறா, என்ன ஆச்சுன்னு கேட்டா என்னால பண்ண முடியாதும்பா. அப்ப அவ கைய பாப்பாங்க அப்படியே பயங்கரமா நடுங்கும். ஆக்சுவலா யாராச்சும் அடிபட்டு கத்திட்டு இருக்காங்க இல்ல அவங்களுக்கு ரத்தம் வந்துச்சுன்னா இவ அதை பார்த்து பயந்துருவாளாமா. சொல்ல போனா இவளுக்கு ஒழுங்கா ஊசி கூட போட தெரியாது. இல்ல மனுஷனோட பாடியை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி இதெல்லாம் நடக்கிற காரியமானு சொல்லி கேட்பாளா. உடனே நமி செம்ம காண்டாய் கத்துவா. பின்ன ஒரு நாவல் பேஸ்ல இருக்க முக்கியமான டாக்டர் இப்படி இருந்தா உருப்பிடுமா. நமிக்கு என்ன டவுட்னா இப்படி இருந்துகிட்டு எப்படி இவ்வளவு நாளா இவ உருட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அட வேற ஒண்ணும் இல்ல, இவ குழந்தைகளுக்கு மருத்துவம்
மருத்துவம் பாக்குறவ. இங்க இருக்கிற மத்த டாக்டர்ஸ் எல்லாருமே பிசினஸ் ட்ரிப்புக்காண்டி வெளியே போயிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம இப்ப இவளை போய் சீஃபா வேலையை பார்க்க வச்சிருக்காங்க. எது சீஃபான்னு ஷாக் ஆவான். உடனே நமி என்ன சொல்லுவானா, நம்ம உடனே இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும், இதுக்கப்புறம் இந்த இடம் நமக்கு சேஃப் இல்லாம்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து விழுந்த இடமும் லேக் இல்ல, அது டைரக்டா சீயோட கனெக்ட் ஆயிருக்கு. அதனால கப்பல் எடுத்தா போதும் சல்லுன்னு எஸ்கேப் ஆயிடலாம்பா. ஆனா சாப்பர் நான் கண்டிப்பா வரமாட்டேன்னிருவான். ஏன்னா இங்க ஏகப்பட்ட பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஒரு டாக்டரா அவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறது இவன் கடமை. உங்களுக்கும் அதே தான் டாக்டரும்பானா. அவ என்னதான் டாக்டரா இருந்தாலும் சில பல விஷயங்களை கண்டிப்பா பண்ண முடியாதும்பா. ஆனா எனக்கு மெடிக்கல் சொல்லி கொடுத்தவங்க ஒரு கதை சொன்னாங்கம்பா. என்ன கதைனா, ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, அவன் டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் நீ செத்துருவ, அதுவும் சீக்கிரமாவே செத்துருவேன்னு சொன்ன உடனே அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாகரக்காக ஒரு நல்ல இடம் தேட ஆரம்பிச்சான். அப்படி ஒரு நாள் அவன் மவுண்டனை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த மவுண்டன்ஸ் ஃபுல்லா செரி பிளாசம்ஸ் எல்லாம் பூத்து குலுங்கறத பார்த்திருப்பான். இப்படி ஒரு அதிசயத்தை அவன் லைஃப்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதுக்கப்புறம் போய் அவன் டாக்டர்ட்ட அவன் பாடியை செக் பண்ணி பார்த்ததுல அவனுக்கு எதுவுமே இல்ல, ஹெல்த்தியா இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாமா. இதுல இருந்து இவன் என்ன சொல்ல வர்றான்னு தெரியல, ஆனா சொல்லிட்டான். சோ இப்போதைக்கு இங்க இருக்கிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இருக்கிற ஒரே டாக்டர் நீ மட்டும்தான் அவங்களை காப்பாற்ற முடியும். இந்த உலகத்துல சரி பண்ண முடியாத ஒரு இல்னஸ்ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சோ உன்னோட இந்த நிலைமையையும் கண்டிப்பா சரி பண்ண முடியும். ஆனா அதை உன்னால முடியும்னு உணர்ந்தா மட்டும்தான் முடியும். டாக்டரால சரி பண்ண முடியாத பேஷண்ட்ஸும் இல்ல, சரியாகாமையே போன பேஷண்ட்ஸும் இல்ல. உன்னால முடியும். உனக்குள்ள ஒரு வெறி இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு, அதுல பெட்ரோலை ஊத்து, அபகபனி எரியும். ஒரு டாக்டரால மட்டும்தான் மிராக்களை உண்டாக்க முடியும். அதுக்கு நீ உன்னை நம்பணும். இருக்கு, உனக்குள்ளயும் இருக்கு. இப்படி எல்லாம் அவளை சிங்க பெண்ணே தங்க பெண்ணேன்னு உசுப்பேத்தி விட்ட உடனே அப்ப நம்மளாலேயே அந்த மாதிரி செரி பிளாசம் கொண்டு வர முடியுமா? ரைட், நான் வேணா எல்லாத்துக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்பா. உடனே சாப்பரும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்பா. நமி இருக்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் லைனா அடுக்கி வச்சு திட்டுவா. ஆமா, ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்கேப் ஆக டைமே இல்ல, எல்லாம் அங்க வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. இங்க அவன் டாக்டருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொன்னானா பீதி ஆகுமா இல்லையா? சாப்பருக்கு மக்களோட உயிர் தான் எப்பவும் முக்கியம். ஏன்னா அவன் ஒரு டாக்டர். சோ இதை விட்டுட்டு என்னால கண்டிப்பா வர முடியாதுன்னு உடனே நமிக்கு செம்ம காண்டாயிரும். அப்ப நிஜமாவே நீ வரமாட்ட, இங்கதான் இருந்து ஹெல்ப் பண்ண போறியான்னு நோண்டி கேப்பா. அண்ணன் பார்த்து ஆபரேஷனுக்காக நர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. தான் வந்துட்டேன்னு சாப்பர் கெத்தா சொல்லுவானா. ஆனா அந்த டைம் கொபட்டோ கெத்தா எந்திரிச்சு பொறுத்தது போதும் பங்கே எழுவோம்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போவா. தட்ஸ் a spirit, you are the gentlewoman சொல்லிட்டு நம்ம சாப்பரும் பின்னாடியே போவானா. நமி காண்டாயி நில்றான்னு கத்துவா. சாப்பர் தெளிவா சொல்லிடுவான், என்னை நீ விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, நான் இப்போ எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். இப்ப மட்டும் நான் அவங்கள விட்டுட்டு வந்தேன்னா நான் ஒரு டாக்டரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன்னு சொல்லுவானா. நமிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவளால மட்டும் எப்படி சாப்பரை விட்டுட்டு போக முடியும்? அதனால தான் நான் கூப்பிடுறேன் லூசு பையலன்ட்டு போவா. சார் ரைட், என்ன ஆபரேஷன் தியேட்டருக்கு 3 பேரும் போவாங்க. அங்க இருந்து செக்யூரிட்டி கார்டு ஒருத்தன் ஏன்டா உள்ளுக்குள்ள ஒண்ணு பல்கா போச்சே, இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாங்களான்னு கேட்பான். சரி ஓகே, நாங்க பேஷண்ட்டை படுக்க போட்டு ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முதல்ல பேஷண்ட்டுக்கு அனஸ்தீஷியா கொடுத்து மயங்க வைக்கணும்ல, அந்த வேலையை சிறப்பா முடிச்சாச்சு. அடுத்தது கத்தி எடுத்து வயித்துல ஒரு வெட்டு போடணும். ஆனா அந்த கொபட்டோ புள்ளைக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கும். சாப்பர் தான் இட்ஸ் ஓகே யூ கேன் டூ இட் மா, உன்னால முடியும். இந்த உலகத்துல எவன் என்னென்னத்தையோ நொட்டுறான், உன்னால இதை நொட்ட முடியாதா? இந்த பேஷண்ட்டுக்கு உன்னாலதான் செரி பிளாசம் காட்ட முடியும். கம் ஆன் டூ இட் சிங்கப்பன்னு உசுப்பேத்தி விடுவான். சரி ரைட், அப்படிக்காவும் இல்லாம இப்படிக்காவும் இல்லாம ஒரு வெட்டு போடு ஒன்று கத்திய கொண்டு போவாளா? கேர்ஃபுல்லா வெட்டணும். கொஞ்சம் எசகு பொசகுன்னு போனாலும் பேஷண்ட் டைஹேமா அட சும்மா ஆறான்னு சொல்லிட்டு அவன் பாட்டி வெட்ட போவா. அதுக்கப்புறம் எப்படியோ வெட்டி ஆபரேஷன் எல்லாம் பண்ணி பாடிக்குள்ள இருக்க அயன் பீஸ வெளியே எடுத்துருவாங்க. உடனே அவளுக்கு செம ஹாப்பி, சாதிச்சிட்டேன்னு. அட மூலகட்ட முண்டம் வயித்த ஓபன் பண்ணி போட்டிருக்க, நீ தச்சாதான் பேஷண்ட் உயிரோட வருவான். அதுக்குள்ள சாதிச்சிட்டோன்னு கொண்டாட்டம். சட்டு புட்டுன்னு வேலையை முடின்னு அங்க பொறுமையா வேலை நடக்கும். அதே நேரம் இங்க ஜெயில ஜோரோ போட்டு அந்த ட்ரேக்குங்கிற கமாண்டர் உசுர் எடுத்துட்டு இருந்தால அவங்க கிட்ட இந்த நியூஸ் வருது. அதாவது புதுசா இது வரைக்கும் பார்க்காத ஒரு டாக்டர் இங்க வந்திருக்கான்னு. அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், கண்டிப்பா அது ஸ்டார் ஹேட்டோட ஆளாதான் இருக்கும்னு. ஜோரோக்கு தெரிஞ்சு போச்சு அது சாப்பர்னு விளங்கிடும். உடனே இந்த ட்ரேக் என்ன பண்ணுவான், நேரா ஆபரேஷன் தியேட்டருக்கு போய் அவங்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி, எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெரியணும்பா. ஏன்டா வெண்ண ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு, இடையில வந்து என்னடா கேள்வி, அப்புறம் பேசலாம்னு சொன்னா கேட்க மாட்டான். இது எமர்ஜென்சி, இப்பவே கேட்டாகணும்பா. இங்க ஒருத்தனுக்கு பிளட் பிரஷர் ஏறிட்டு இருக்குது, அதனால கம்முன்னு இருன்னு சொல்லிட்டு உள்ள பாப்பா. அப்புறம் அங்க பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருப்பான். இதை கொடுங்க, அதை கொடுங்க, ரத்தத்தை கொடுங்க, நத்தத்தை கொடுங்கன்னு. இங்க ஒரு சைடு ட்ரேக் விடுற மாதிரி இல்ல. யோ அதான் எமர்ஜென்சில இருக்கும்னு சொல்றோம்ல, மூடிட்டு போயாம்பா. அட அது இல்ல மேடம், இங்க நத்தத்தை பார்த்தாலே மயக்கம் போட்டு பத்தனே வந்துருவீங்க. உங்களுக்கு கையெல்லாமே வடவடத்து போயிரும், மூஞ்செல்லாம் படபடத்து போயிரும். இப்படி இருக்கும்போது நீங்க ஆபரேஷன் பண்றீங்களா? ஐ காண்ட் பிலீவ். இது வரைக்கும் பார்க்காத ஒரு டாக்டர் உள்ள இருக்கான்னு கேள்விப்பட்டமே, அது உண்மையான கேப்பான். இங்க பாரு, முக்கியமான ஆபரேஷன்ல இருக்கும், இடையில வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னு வையே ஊசி எடுத்து மூக்குலயே சொருகிடுவேன்பா. அதுவும் மாட்டு ஊசியாமா. விட்டா நம்மளுக்கே ஆபரேஷன் பண்ணி விட்டுருவா போலேன்னு ஷாக் ஆவான். பட் அதுக்கப்புறம் தெளிவா சொல்லிடுவா, இங்க இருக்கிற டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் எல்லாருமே உயிரை காப்பாத்துறதுக்காக பயங்கரமா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. தேவையில்லாம தொல்லை பண்ணிட்டு இருந்த நீ ட்ரீட்மெண்ட்னு வரும்போது தேவையில்லாம உனக்கு விச ஊசி போட வேண்டியிருக்குங்கிற மாதிரி லுக் விடுவா. ஆத்தாடியே ஆள விடுமா சாமிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்துருவான். ஆனாலுமே அவங்க ஆளுங்க எல்லாத்தையும் விட்டு வாட்ச் பண்ண சொல்லுவான். இங்க அடுத்தடுத்து இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஆபரேஷன் அடிச்சு நவுத்துவாங்க. அப்படி கடைசி பேஷண்ட்டுக்கு வந்தாச்சு. அப்படின்னு ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி அந்த பேஷண்ட்டையும் சரி பண்ணியாச்சு. ஒரு வழியா சூப்பரா வேலையை பார்த்து எந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் எதுவும் இல்லாம சரி பண்ணிட்டாங்க. அந்த டைம் சாப்பர் சடனா சுருங்கிடுவான். கொபட்டோவை பார்த்து நல்லா வேலை பார்த்தீங்க, சூப்பர் டாக்டர்னு சொல்லுவான். ஆனா அவன் இவன் சின்னதா மாறினதுக்கு கூட ஷாக் ஆகாம
அவன், என்னை விட நீங்க ஒரு ரக்குண்டாக இருந்து நீங்க தான் மாஸ்க் ஆட்டிட்டீங்க அம்மாலா. ஐயோ நான் டாக் இல்லைங்க, நான் ஒரு ரெயின்டீர், நல்லா கண திறந்து பாருங்கன்னு எழுச்சுக்கிட்டே சொல்லுவான். நமிக்கு ஒரு அளவும் புரியல, என்ன டாப்பர் தம்கூண்டு மாறிட்டான், ஆனாலுமே அவன் மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லையேன்னு. அதே நேரம் இங்க ஜொனாதனை காட்டுறாங்க, அவன் பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். அதே நேரம் இங்க சஞ்சி வேற லெவல்ல குக் பண்ற வேலையை பார்த்துட்டு இருப்பான். இப்ப என்னன்னா நமி ரோபின்லாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அவங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் ஆயிருக்காதுன்னு ஒரு சின்ன நம்பிக்கை. ஆனா அதுக்காக ஜெசிகாவை விட்டுட்டு போறதுக்கும் அவனுக்கு மனசு இல்லையாமா. அதான் அவளுக்காண்டி இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் லூஃபியோட சம காமெடி, என்னென்னமோ பண்றேன்னு ஏதோ பண்ணிட்டு இருப்பான். ஒன்னு ஹெல்ப் பண்ணினா ஒழுங்கா பண்ணு, இல்லன்னா வெட்டியா எதுவும் பண்ணாம இந்த இடத்த விட்டு கிளம்பு, அதுவும் முடியலையா மூடிட்டு ஒரு வாரத்துல உட்காரு, தொல்லை மட்டும் பண்ணாம இருறான்பா. சோ இப்படியே அவனுக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது ஜெசிகா வந்து, என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேப்பா. ஏன்னா இப்ப அடுத்த 100 சோல்ஜர்ஸ் வர போறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாகணும்னு. உடனே சஞ்சி கொடுத்துட்டா போச்சு, நீங்க சொல்லி கொடுக்காம இருப்போமா, எல்லாத்தையும் பக்கவா முடிச்சிருவான்பா. அந்த டைம் லூஃபி, ஏப்பா இது நமக்கு பிரேக் டைம், நான் டயர்ட் ஆயிட்டேன் சாப்பிட போறேன்பா. சஞ்சி காண்டாயி லாரி லாரியா திட்டுவான். பின்ன எந்த வேலையும் பார்க்கல, ஆனா பயப்புள்ள டயர்டு மட்டும் ஆவான். சரி ரைட்டு என்னமோ பண்ணுங்க, 300 ஆனியன்ஸ் இருக்கு வெட்டி வச்சிருங்கட்டு அவ பாட்டுக்கு போவாளா. லூஃபி பார்த்துட்டு இவன் நிஜமாவே ஒரு டெவிலு, மனுஷியே இல்லம்பா, ஏன்னா வேலை கொடுத்தே கொள்றாளே. ஆனா சஞ்சி, ஜெசிகா கோடு போட்டா நான் ரோடே போடுவேன்பா. லூஃபி பச்சை பச்சையா திட்டுவான், ஓ ரோட்டுல லாரிய ஊட்டி ஏத்த எல்லாம் ஓன் தப்பு தான்டான்னு. அந்த டைம் அந்த ஜொனாதன் கமாண்டர் அப்படியே கிச்சனுக்கு நேரா பொடி நடையா வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.